வாடா அடுப்பு பக்கமே போகாமல் பூர்ண கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா. ஒரு கப்பு கெட்டி எவ்வளோ எடுத்துக்கோங்க, 150 கிராம் இருக்கும். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. அதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ஆப்ஷனல், வேணான்னா நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றி கூட பிசைஞ்சிக்கலாம். நல்லா கையை வச்சு பிசைங்க. மேல் மாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அந்த கேப்பில் பூர்ணத்தை ரெடி பண்ணிடலாம். ஒரு கப் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. பொடிச்சு வச்ச முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் தட்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுப்பு பக்கமே போகாமல் பூர்ணமும் ரெடி ஆயிடுச்சு. இல்லை பொட்டுக்கல்ல கூட நீங்கள் கிரைண்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கோங்க. அதில் நெய்யை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மாவை இந்த மாதிரி உள்ளே நல்லா வச்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பூர்ணத்தை ரெடி பண்ணிவிட்டு திருப்பி பேஸுக்கு வந்து மாவு வச்சு எழுத்திட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான, யாருமே நம்ப மாட்டாங்க இது அடுப்பு பக்கமே போகாமல் செஞ்ச கொழுக்கட்டை அப்படின்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக இந்த கொழுக்கட்டையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கிளியராக வேணும் அப்படின்னா ஃபுல் வீடியோட லிங்க் சேனல் பேருக்கு கீழே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.